ஃபைனலாக கேடிஎம் கம்பெனி அவங்களோட கேடிஎம் 390 என்டியூரோ ஆர் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த என்டியூரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த செக்மெண்ட்டில் வரும்னா இந்த ரோட் லீகல் இருக்கக்கூடிய ரொம்ப நேரம் ஆஃப் ரோடிங் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நேரம் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இது வந்து ஒரு ரோட் லீகல் பைக்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் பைக் தான் என்டியூரோ பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கேடிஎம் 390ல் யூஸ் பண்ண சேம் இன்ஜின் தான் 400cc, அதாவது 399ccக்கான சிங்கிள் சிண்டல் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 45.3 BHP பவரையும் ஒரு 39 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட இது வந்து வந்துடும். லைட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியில் தான். அடுத்து இந்த கிளஸ்டர் சொல்லி பார்த்தோம்னா ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து குட்டியாக இருக்குது, பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ஆஃப் ரோடிங்லாம் ஏற்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பை டெக்னாலஜி வந்து